ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி வந்துருச்சா? எங்களுக்கும் தீபாவளி வந்துச்சு. ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆமாம், எப்பொழுதுமே எனக்கு பலகாரம்லாம் சொல்ல தெரியாது. எப்பொழுதுமே கடையில் தான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம வந்து அதிரசம் செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். சரின்ட்டு அதை பற்றி என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் பேர் சொல்ல விரும்பலை. அவள்கிட்ட கேட்டேன், அக்கா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அதே பக்குவத்தில் நானும் செஞ்சேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஆமாம், இந்த தீபாவளி எப்படி பலகாரம் செஞ்சுருக்கேன்னு ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். அதிரசத்துக்கு தேவையான பக்குவம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் அதிரசத்தை போட்டு எடுத்தால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரிந்து வருது. என்னடா இது, நம்ம அதிரசம் செய்ய போய் அதிரசம் உப்புமாவை ஆயிடுச்சே அப்படின்னு பார்த்தேன். இந்த ஐடியா கொடுத்தது என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் பேரை வச்சு கேட்டு தான் நானே செஞ்சேன். அதிரசம் உப்புமம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோனை போட்டு அவர் சொன்னார், பரவாயில்ல பனியார் சட்டியில் வச்சு அதிரசத்தை சுடு அப்படின்னாரு. சரின்னு அதே மாதிரியே செஞ்சேன். சரின்னு அதே மாதிரியே அதிரசத்தை போட்டு நானே எடுத்தேன். ஐயோ என்னோடது அதிரசம் இப்போ உப்புமா அதிரசம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது. சரி, அவர் வந்து கேட்டால் இதாங்க அதிரசம் உப்புமான்னு சொல்லி இப்போ உள்ள ட்ரெண்டிங்னு சொல்லி நான் தப்பிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தீபாவளி ஹாப்பி தீபாவளி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்னோடய அதிரசத்தை எப்படி வருதுன்னு பாருங்கள்.